Dear students, again I am Dr. Arulmozhi. ஏற்கனவே நம்ம பார்த்தது கார்னோட் சைக்கிள் பார்த்தோம், ஆட்டோ சைக்கிள் பார்த்தோம், அப்புறம் டீசல் சைக்கிளும் பார்த்தோம். அதில் வந்து எப்படி ஹவு டு டிரைவ் தி எஃபிஷியன்சி எல்லாம் பார்த்தோம். அப்புறம் ப்ராப்ளம்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ஓரளவு உங்களுக்கு தரவாக இருப்பீங்க. அடுத்த சைக்கிள் பார்த்திங்கன்னா டியூயல் கம்பஷன் சைக்கிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ப்ராசஸ். தெர் ஆர் 5 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 to 2 adiabatic compression process, 2 to 3 this is adiabatic compression process. Then 2 to 3 this is a constant volume heating process. Then 3 to 4 constant pressure heating process again. அப்புறம் 4 to 1 adiabatic expansion process. Then 5 to 1 constant volume cooling process. Okay, இதில் வந்து என்னன்னா heating process is done at a constant volume and a constant pressure. இங்கே heating நடக்குது. Process 2 to 3 and in process 3 to 4 ரெண்டுலேயும் சேர்ந்து தான் உங்களுக்கு heating process நடக்குது. ரைட், கூலிங் ப்ராசஸ் எங்கே 5 to 1 வந்து கூலிங் ப்ராசஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் வால்யூம் கூலிங் ப்ராசஸ் இதான் வந்து நடக்கிறது. ஓகேவா? ஸோ இதான் 5 ப்ராசஸ். 1 to 2 adiabatic compression, 2 to 3 constant volume heating, 3 to 4 constant pressure heating, then 4 to 5 adiabatic expansion, 5 to 1 constant volume cooling process. Okay, அதே மாதிரி சிமிலர்லி this is PV diagram, TS diagram பண்ணிக்கிறோம். அந்த கான்செப்டில் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதாவது ஹீட் பண்ணால் கம்ப்ரெஷன் ஆனால் எக்ஸ்பென்ஷன் ஆனால் டெம்பரேச்சர் என்னாகும், என்ட்ரோபி என்னாகும் எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, படிச்சுட்டீங்க. ஜென்ரலாக பாருங்கள், ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ திஸ் 1 to 2 is the constant volume, adiabatic compression process. This is 1 to 2 adiabatic compression process. Then 2 to 3 heating process, constant volume heating process. So this is the 2 to 3. Then 3 to 4 again constant pressure heating process. 3 to 4, 4 to 5 adiabatic expansion process, 5 to 1 constant volume cooling process, 5 to 1. Okay, so this is the brief about the PV diagram and the TS diagram. Okay, இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். ரைட், ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும். எஃபிஷியன்சி இது வந்து ரியல் சைக்கிள். ரியல் சைக்கிள் is equals to work done by heat supplied. இது வந்து ஃபண்டமெண்டல் ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சு தரவாக இருந்திருப்பீங்க. ரைட், இதை நம்ம என்ன பண்ணலாம், W/QSன்னு எழுதலாம். இந்த W அப்படிங்கிறது ஒர்க் டன் அப்படிங்கிறது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் சப்ளைட் அண்ட் ஹீட் ரிஜெக்டட் டிவைடட் பை QS. இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கிறோம். QSனா என்ன, QRனா என்னன்னு நம்ம ப்ராசஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹீட் சப்ளை. ஹீட் சப்ளை எங்கெங்க அட்டு ப்ராசஸ் 2 to 3 அண்டு அட் ப்ராசஸ் 3 to 4. இது ரெண்டுலேயும் தான் அங்கே ஹீட் சப்ளை ஆகுது. சரி, இப்போ ப்ராசஸ் 2 to 3 என்ன ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங் ப்ராசஸ். அதுக்கு உண்டான ஹீட் ஃபார்முலா நம்ம எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் QS. QS equals to ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங் MCV. ஸோ டெம்பரேச்சர் இங்கே T3 அதிகமாக இருக்கும், T2 கம்மியாக இருக்கும். ரைட் போட்டுங்க. அப்புறம் அடுத்து ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஹீட்டிங் ப்ராசஸ். இங்கே MCP ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம், MCP இன்ட்டு இங்கே வந்து இங்கே தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ T4 - T3 எழுதணும். ஓகே, ஃபினிஷ்ட். அடுத்து ஹீட் ரிஜெக்டட். ஹீட் ரிஜெக்டட் எங்கிறது எந்த ப்ராசஸ், 5 to 1 at 5 to 1. that is constant volume cooling process. ஸோ இங்கே QR is equals to அதே ஃபார்முலா M கான்ஸ்டன்ட் வால்யூம் மேலே MCV. ஸோ ஹீட்டிங் ப்ராசஸ் கூலிங் ப்ராசஸ் இங்கே T5 டெம்பரேச்சர் தான் இங்கே அதிகமாக இருக்கும், ஸோ T1 கம்மியாக இருக்கும். ஸோ T5 - T1 எழுதிக்கிறீங்க. ஓகே, நவ் ஸோ let it be this is the equation number 1. Substitute the values in equation number 1. ஸோ efficiency of duel
Duel equals to work done heat supplied mCv into T3 minus T2 plus mCp T4 minus T3. Okay, this is heat supplied minus heat rejected mCv T5 minus T1 divided by heat supplied அப்படி mCv T3 minus T2 plus mCp T4 minus T3. ஓகேவா? ரைட். இங்கே நம்ம எல்லாமே எல்லாமே கேன்சல், எல்லாமே காமன் ஆகுது. அதை வெளியெடுத்துடலாம். வெளியெடுத்தா கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மட்டும் எழுதுறேன். இதை இப்படி எழுதலாம். Cv T3 minus T2 plus Cp T4 minus T3 divided by Cv T3 minus T2 plus Cp T4 minus T3 அப்புறம் minus mCv T5 minus T1 அப்படிங்கிறது. இந்த டேர்ம் அப்படி Cv T3 minus T2 plus Cp T4 minus T3. ஓகேவா? இது வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து கேன்சல் ஆகும். இது வந்து அந்த எம் தான். நம்ம எம் வந்து இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம். சரி, அது அடிபட்டோம். இப்போ இது அப்படியே 1 ஆகிடும். 1 minus Cv T5 minus T1 divided by Cv T3 minus T2 plus Cp T4 minus T3ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஐடியா பண்ணலாம். 1 மைனஸ் இந்த சிவியை நான் கீழே கொண்டு வரேன். சிவி கீழே கொண்டு வர எப்படி ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா 1 மைனஸ் T5 minus T1 இந்த சிவி கீழே வந்துடுறேன். அப்போ சிவி பை சிவி எழுதலாம். சிவி பை சிவி T3 minus T2 plus Cp by Cv T4 minus T3 இப்படி இதெல்லாம் நம்ம. ஓகேவா? ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி எழுதுனா சிம்பிளை பண்ணலாம். எஃபிஷியன்சி ஆஃப் dual cycle is equals to 1 minus T5 minus T1 divided by Cv1 T3 minus T2 plus Cp by Cv is gamma T4 minus T3 நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ 1 minus T5 minus T1 divided by T3 minus T2 plus gamma T4 minus T3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஏற்கனவே ஒன்று வச்சுக்குமா. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே சார். இப்போ நம்ம ஐ ஆம் கோயிங் டு சேஞ்ச் ஆல் தி T1 அதாவது T2 T1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். T2 T3 T4 T5 எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 நான் கொண்டு வரேன். பை கன்சிடரிங் ஆல் த ப்ராசஸ் 5 ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் T1 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். T2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1, T3 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1, T4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1, அதே மாதிரி T5 இன் டேர்ம்ஸ் ஆஃப் T1 நான் கொண்டு போகிறேன். இதில் வந்து ஒரு அசம்ப்ஷன் இருக்குது. லெட் கட் ஆஃப் ரேஷியோ சார் கம்ப்ரஷன் ரேஷியோ ஏற்கனவே தெரியும். டீசல் சைக்கிள் படிச்சிருப்போம், டீசல் ஆட்டோவில் படிச்சிருப்போம். கம்ப்ரஷன் ரேஷியோ வழக்கமாக என்னது டோட்டல் வால்யூம் divided by clearance volume. சரி, இங்கே எது டோட்டல் வால்யூம்? தட் இஸ் V1. V1 மேக்ஸிமம் வால்யூம் இஸ் டோட்டல் வால்யூம் V1 பை கிளியரன்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது மினிமம் வால்யூம். மினிமம் வால்யூம்ங்கிறது V2 ஆர் V3. ஸோ V2 போடுங்க. இதுதான் கம்பரிசன் ரேஷியோ. அடுத்து நமக்கு தெரியும் டீசல் சைக்கிள் படிச்சிக்க கட் ஆஃப் ரேஷியோ. ஸோ தட் இஸ் rho. That is rho equals to V4 by V3.
V4 by அதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோ. இன்னொன்று புதுசாக இங்கே இருக்குது ப்ரெஷர் ரேஷியோ. இதில் வந்து டிஎல் கம்பஷன் சைக்கிள் ப்ரெஷர் ரேஷியோன்னு ஒன்று புதுசாக படிக்க போகிறோம். அது ப்ரெஷர் ரேஷியோ. That is alpha வச்சுக்கிறோம். Alpha. So this is the constant in the constant volume process P3 by P2. P3 by P2 வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ரேஷியோ ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு P3 by P2ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த அசம்ஷன் வச்சு நம்ம ஃபர்தராக நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். கம்ப்ரஷன் ரேஷியோ ஆல்ஃபா, திஸ் இஸ் ஆர் கட் ஆஃப் ரேஷியோ ரோ, ப்ரெஷர் ரேஷியோ ஆல்ஃபா எல்லாம் என்ன நம்ம சொல்லியாச்சு. இப்போ கன்சிடர் வழக்கம் போல் எஸ் யூஷுவல் 1 by 1 ப்ராசஸ். ஸோ கன்சிடர் ப்ராசஸ் 1 by 1. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னது? கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2, அதாவது அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் கம்ப்ரெஷன். ஸோ இதில் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். அதே ஃபார்முலா T1 by T2 ஈக்குவல்ஸ் டு, இங்கே நான் என்னதுன்னா T1 T2 by T1 ஈக்குவல்ஸ் டு V1 by V2 whole power gamma minus 1 equals to P2 by P1 gamma minus 1 by gamma. இதான் வந்து வழக்கமாக நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ T2 by T1 equals V1 by V2 கம்ப்ரஷன் ரேஷியோ R தெரியுது பார்த்தீங்கன்னா, V1 by V2 R. ஸோ R பவர் gamma minus 1. ஸோ இதிலிருந்து வாட் இஸ் T2? ஸோ R பவர் gamma minus 1 into T1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T2 in terms of T1 கிடச்சிச்சு. மூணு பஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ப்ராசஸ் அகெயின். இங்கே எழுதுனேன். Consider process 2 to 3. அடுத்த ப்ராசஸ் 2 to 3 என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங் ப்ராசஸ். இதில் வந்து ஏற்கனவே சொன்னது தான். இதில் வந்து P2 V2 by T2 ஈக்குவல்ஸ் டு P3 V3 by T3 இருக்கும். இங்கே வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதை அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள் P2 P3 நம்மளுக்கு P3 by P2 தெரியும், ஆல்ஃபான்னு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் P3 இங்கே இருக்கணும், P2 இங்கே வந்துட்டோம். P2 ஈக்குவல்ஸ் டு P3 by P2. இங்கே T3 மேலே போகிறது by T2. ஸோ இந்த P3 by P2 இங்கே இது ஆல்ஃபா, இதை வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? T3 by T2 ஈக்குவல்ஸ் ஆல்ஃபான்னு தெரியுது. ஸோ இது இங்கே இந்த ஸ்டெப்ஸ் அடுத்து T3 ஈக்குவல்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு T2. அதே தான் T3 ஆல்ஃபா T2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம். சப்ஸ்டிட்யூட் ஹியர், யூ டேக் திஸ் வேல்யூ ஆல்ஃபா R பவர் gamma minus 1 T1. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன்? T3யும் in terms of T1 நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? சரி, அடுத்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? 3 to 4. கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. இது என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங் ப்ராசஸ். ஓகே, இதில் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? P3 V3 by T3 equals to P4 by T4 தெரியும். இங்கே ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அடிச்சிடுங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னா கட் ஆஃப் ரேஷியோ V4 by V3 எங்கே இருக்குது? V4. ஸோ V4 by V3 ஈக்குவல்ஸ் இதை கொண்டு வந்துட்டேன். மேலே இந்த T4 மேலே போகிறது
T4 by T3. இப்போ V4 by V3 அப்படிங்கிறது என்னது? ரோ, கட் ஆஃப் ரேஷியோ ரோ. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது? கிடைக்கிது T4 by T3 ஈக்குவல்ஸ் ரோ. அப்போ T4 ஈக்குவல்ஸ் டு ரோ இன்ட்டு T3 தெரியுது. அப்போ T4 ஈக்குவல்ஸ் டு T3 என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்கு இல்லையா, அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ரோ ஆல்ஃபா ஆர் பவர் காமா மைனஸ் T1 வருது. ஸோ இது வந்து T4 முடிஞ்சுது. அடுத்து நம்மளுக்கு தேவை T5. ஸோ நெக்ஸ்ட் we have to find out the value of T5. அதுக்கு you consider the process again, next process 4 to 5. consider process 4 to 5. இது என்னது? adiabatic expansion process. adiabatic expansion process. ஓகே, இது தான் கொஞ்சம் சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம டீசல் சைக்கிளில் பார்த்தோம்லையே அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பழக்கத்தை தான் வரும். என்ன ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ T4 by T5 equals to V5 by V4 gamma minus 1 equals to வழக்கம் போல் இது எழுதிக்கலாம். P4 by P5 gamma minus 1 by gamma. இந்த டேர்ம் நம்ம யூஸ் ஆகுது இல்லை தெரியல, இல்லை என்ன எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க வழக்கம் போல். ஸோ T4 by T5 equals to V5 by V4 gamma minus 1 எழுதுகிறேன். இதை நான் எப்படி மாற்றுறேன் பார்த்தீங்கன்னா, V5 by V2 into V2 by V4 எழுதுகிறேன். எழுதிட்டு காமா மைனஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? V5 அப்போ V2 கேன்சல் ஆகிடுது. ஸோ V5 by V4. ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? ஓகே. இது ஏன் ஷாப் எழுதுறீங்க? எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா அந்த எனக்கு ஒரு டேர்ம் வரும், R by ரோ ஒரு டேர்ம் வரும். அதுதான் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் நான் இது எழுதுறேன். ஓகே, சரி. இப்போ இதை V5 ஈக்குவல்ஸ் என்னது? V1. அப்போ V1 by V2 எழுதுகிறேன். இன்ட்டு V2 எங்கே? V2 V2 V3 எழுதலாம். V3 எழுதலாம். V3 by V4 அப்படி எழுதுகிறேன். எல்லாமே காமா மைனஸ் 1 இங்கே எழுதுகிறேன். இங்கே என்ன மாற்றணும்? V5 ஈக்குவல்ஸ் டு V1. அதே மாதிரியா V2 ஈக்குவல்ஸ் டு V3 ஃப்ரம் த டயக்ராம் இது தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், V1 by V2 அப்படிங்கிறது கட் ஆஃப் ரேஷியோ R. ஓகேவா? V3 by V4 இங்கே நம்மளுக்கு V4 by V3 தான் கட் ஆஃப் ரேஷியோ. சரி, R வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ. V1 by V2. V1 by V2 is a compression ratio R. ஓகே. அடுத்து we know cut off ratio rho equals to V4 by V3, but we get நம்மளுக்கு என்ன தெரியுது? V3 by V4 தலையில். அப்போ 1 by rho. அப்போ 1 by rho R by rho அப்படி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து காமா மைனஸ் 1. இதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் R by rho வர்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு T4 by T5. ஸோ இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். T5 நம்மளுக்கு T5 ஈக்குவல்ஸ் டு இந்த இது அப்படிங்கிறது T4 டிவைட் பை T4 டிவைட் பை R பவர் ரோ காமா மைனஸ் எழுதலாம். இதை என்ன பண்ணலாம்? T4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறோம். இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ரோ ஆல்ஃபா R பவர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1 டிவைட் பை இதை நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். R பவர் காமா மைனஸ் 1 இது மேலே போயிடும் இன்ட்டு ரோ பவர் காமா மைனஸ் 1 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்படி வரும். இது வந்து R by ரோ. ஸோ திருப்பி மேலே போயிடுது. ஓகே, இது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், சிம்பிளை பண்ணலாம். அகெயின் R பவர் இது முடிஞ்சது
இங்கே ரோ மட்டும் இருக்குது பாருங்க, ஆல்ஃபா ரோ ரோ கம்பனேஷன் இன்ட்டு T1 வருது. இப்போ ரோ பவர் மேலே 1 அர்த்தம். இதை சிம்பிளை பண்ணால் ஆல்ஃபா ரோ பவர் காமா இன்ட்டு T1 வரும். ஸோ திஸ் இஸ் T5. ஓகேவா? திஸ் இஸ் T5. T5. T5 alpha rho power gamma into T1. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா T1 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, T2 தெரியும், T3 தெரியும், T4, T5 எல்லாம் in terms of T1. You substitute all the values in the main equation number 2ல substitute பண்ணணும். ஓகே ஓகே. now substitute all the values in equation number 2. so efficiency of dual equals to 1 minus T5 वाला alpha rho power gamma into T1. 1 இங்கே ஜென்ரலாக காமனாக இருக்கும். 1 இப்படி மைனஸ் ஓகே. T5 மைனஸ் T1 அப்படியே இருந்தபோது இது ஃபஸ்ட்டு டேர்ம் டினாமினேட்டர் டேர்ம் ஓவர். அடுத்து நியூமரேட்டர் T3 ஆல்ஃபா ரோ ஆர் கம்பல்சரி ஆர் காமா மைனஸ் 1 இன்ட்டு T1 T3 minus T2 R power gamma minus 1 T1 over plus T4 rho alpha R power gamma minus 1 into T1 rho T4 rho alpha R power gamma minus T1 minus T3 minus alpha R gamma minus 1 into T1. ஓகேவா? சரி. ஓகே. இதை மிஸ்டேக் பண்ணா பாங்களா, ஏதாச்சும் விட்டுட்டுனா இங்கே பார்த்தீங்கன்னா காமா இருக்குது, காமா நான் விட்டுட்டேன். ஸோ ப்ளஸ் காமா. ஓகேவா? நம்ம சப்ஸ்டிட்யூட் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரி ஓகே. ஸோ காமா. இப்போ திருப்பி எல்லாமே T1 இருக்குதுல்ல, T1 வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க, அது கேன்சல் ஆகிடும். ஸோ இதை நம்ம 1 மைனஸ் ஆல்ஃபா ரோ பவர் காமா, இந்த T1 வருதுன்னா -1 இப்படி வரும். மேத்தமேட்டிக்ஸ் டிவைட் பை இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் பவர் காமா மைனஸ்ன்னு எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். ஆர் பவர் காமா மைனஸ் வெளியே எடுத்துடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? T1 வெளியே எடுத்துடலாம், அது கேன்சல் ஆகிடுது. மிச்சம் எங்கே இருக்குது? ஆல்ஃபா -1 வரும் ப்ளஸ் இந்த காமா திருப்பி இது ரோ ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இது மைனஸ் ஆல்ஃபா தான் வரும், அவ்வளோதான் வரும், ஆல்ஃபா தான் வரும். ஓகே சரி. இதை நம்ம என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் ஆல்ஃபா ரோ பவர் காமா மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா இஸ் காமன், ஸோ ஆல்ஃபா எடுத்துங்க, ஆல்ஃபா காமா ஸோ ரோ மைனஸ் 1 இப்படி வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் அ dual cycle. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஓகே. இப்போ நம்ம dual cycle டெரிவேஷன் பார்த்தாச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் பார்ப்போம். என்ன ப்ராப்ளம்? the compression ratio for a single cylinder engine operating on first dual cycleக்கு உண்டான அந்த PV டயக்ராம் மட்டும் போடலாம். PV டயக்ராம் இந்த சொல்யூஷன்.
சொல்யூஷனில் வச்சு பிவி டயக்ராம் சின்னதாக போட்டு வச்சுக்கலாம் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். இது இருக்கணும், பிவி டயக்ராம் இருக்கணும், இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆமாம், ஃபஸ்ட்டு அடிபடி கம்ப்ரெஷன், அதாவது ரிவர்ஸில் போடுறேன். இது வந்து நம்பர் 1 to 2 ப்ராசஸ் அடிபடி கம்ப்ரெஷன். Then constant volume heating process. 2 to 3 is the constant volume heating process. 3 to 4 is the constant pressure heating process. அப்புறம் 4 to 1 adiabatic expansion process. அப்புறம் 5 to 1 constant volume cooling process. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இது பிவி டயக்ராம். ரைட், இப்போ ப்ராப்ளம் படிக்கலாம். The compression ratio for a single cylinder engine operating on a dual cycle is 9. So compression ratio is 9 கொடுத்துட்டோம். ஸோ compression ratio இப்போ given datasலாம் இங்கே எழுதுகிறேன். given data compression ratio, that is R equals to, அதாவது இதை எழுதிக்கலாம் B1 by B2, B1 by B2, that is equals 9. Okay. The maximum pressure in the cycle is limited to 60 bar. இதில் எது இப்போ maximum pressure, இங்கேருந்து பார்த்தா maximum pressure P3, இந்த பாயிண்ட் தான் maximum pressure. So P3 equals to P4, maximum pressure, that is P3 equals to P4, எவ்வளோ 60 bar, 60 bar, right. The pressure and the temperature of the air at the beginning of the cycle. இது beginning of the cycle, இதுதான் starting point. Beginning of the cycle, இதுதான் point number 1, pressure and temperature. அப்போ pressure and the temperature at the beginning, that is pressure P1 equals to 1 bar, T1 equals to 30 degrees centigrade, 30 plus 273, இது நம்ம என்ன பண்ணலாம் 303ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். சரி, அடுத்து the heat is added during constant pressure process. In the constant pressure process, heat is added up to 4% of the stroke. இதுக்கு முன்னாடியே நம்ம டீசல் சைக்கிளில் படித்தோம். the cut off takes place at 4% of the strokeன்னு சொன்னோம். cut off takes place, fuel is cut off at 4%, 8% நம்ம டீசல் சைக்கிள் படிச்சிருக்கிறோம். அதே தான் இது, வேறு ஒன்றும் இல்லை, மாற்றம் இல்லை. அதாவது heat is added during constant pressure process, 4% of strokeனா cut off இங்கே cut off equals to 4% of the stroke. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கட் ஆஃப்ங்கிறது V4 minus 3 V3 தான் கட் ஆஃப் ரீஜன், டீசல் சைக்கிள் படிச்சுக்கிறோம். ஸோ V4 minus V3 equal to 4/100. ஸ்ட்ரோக்னது ஸ்ட்ரோக் வால்யூம். எது ஸ்ட்ரோக் வால்யூம்? இதான் V1 மேக்ஸிமம் வால்யூம் மைனஸ் மினிமம் வால்யூம், அதாவது டோட்டல் வால்யூம் மைனஸ் கிளியரன்ஸ் வால்யூம், அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வால்யூம். இது ஃபண்டமெண்டல் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ V1 மைனஸ் V2ன்னு எழுதலாம் இங்கே. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணலாம், V4 by V3. இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், இங்கே V4 minus V3 இங்கேயும் V3ஆல் டிவைட் பண்ணுறேன், இங்கேயும் 4/100 V1 minus V2, இங்கேயும் V3ஆல் டிவைட் பண்ணுறேன், மதிப்பு மாறாது. அப்போ இது எப்படி இல்லைன்னா V4 by V3 மைனஸ் V3 by V3. அப்போ V4 by V3 அப்படிங்கிறது V4 by V3 ரோ கட் ஆஃப் ரேஷியோ ஏற்கனவே சொல்லுகிறேன். V4 by V3 தான் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஷியோ -1 வரும். V3 by V3 ஈக்குவல்ஸ் டு 4/100 இன்ட்டு இதே எப்படி எழுதலாம், V1 by V3 மைனஸ் V2 by V3 எழுதலாம். V1 by V3 இங்கேப்பா V1 by V3 இதெல்லாம் அப்படியே V1 by V2 எழுதலாம்.
சரி, நான் வந்து இங்கே V1 by V3 V2 by V3 அதில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இங்கே அப்படி எழுதிக்கணும், பரவாயில்ல. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, போச்சுன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, அதில் இப்போ பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ ரோ மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 4/100. இங்கே பாருங்கள், V3 பாருங்கள், V3 ஈக்குவல்ஸ் V2வா? அப்போ V3 பதிலாக V2 எழுதுறேன். V1 by V2 மைனஸ் திருப்பி இங்கேயும் V2 பதிலாக V3 எழுதுறேன். V2 by V2 எழுதுறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு தெரியுது ரோ மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 4/100 இன்ட்டு R மைனஸ் 1. இது ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இல்லைன்னா இந்த ஸ்டெப்ஸ் போடலைன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சிங்க, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் 4% ஆஃப் த ஸ்ட்ரோக்குன்னு கேட்டிருந்தானா கட் ஆஃப் டேக்ஸ் பிளேஸ் இஸ் 4%, 8% தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணீங்க, ரோ மைனஸ் 1 ஈக்குவல்ஸ் அந்த பர்சன்ட் போட்டு இன்ட்டு ஆர் மைனஸ் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் டேட்டா சொல்கிறது இங்கே எழுதிடலாம். சரி பார்ப்போம். ஓகே, ஹீட் இஸ் added. Next, assume the cylinder diameter and stroke length as 250. Cylinder diameter D is 0. D equals to 250 mm. That is equal 0.25 meter. ஓகே, அப்போ ஸ்ட்ரோக் லென்த் கொடுத்தோன்னா L. ஸ்ட்ரோக் லென்த் வந்து L. இங்கே இடம் இல்லை, அதனால் ஸ்ட்ரோக் லென்த் எழுத முடியாது, ஞாபகம் வச்சிங்க. ஸ்ட்ரோக் லென்த் L is equals to 300 mm. That is equal 0.3 மீட்டர் எழுதிக்கலாம். ரைட், அப்புறம் என்ன டிட்டர்மைன், என்னது என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் நம்பர் 1 கொஷின் yes and efficiency of the dual cycle. சரி, நம்பர் 2 பவர் டெவலப்ட், பவர் P, அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே ஜஸ்ட் எழுதிக்கிறேன் ரெஃபர். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் சைக்கிள் ஈக்குவல்ஸ் டு 3. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம கிவன் டேட்டாஸ் எழுதியாச்சு, என்ன கண்டுபிடிங்க எழுதியாச்சு. சரி, நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு ஹியர் எல்லாமே பிவி டயக்ராம் ஃபார் ரெஃபரன்ஸ் எழுதிக்கிறேன். கிவன் டேட்டாஸ் எழுதி போட்டுக்கிறேன், எல்லாமே என்னென்ன ப்ராப்ளத்தை கொடுத்தானோ அதெல்லாம் வந்து எழுதி போட்டாச்சு, என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன, எஃபிஷியன்சி ஆஃப் த டியூல் சைக்கிள். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எஃபிஷியன்சி ஆஃப் த டியூல் சைக்கிள் 1 மைனஸ் 1 பை ஆர் பவர் காமா மைனஸ் 1 இங்கே ஆல்ஃபா ரோ gamma minus 1 divided by alpha minus 1 plus alpha gamma then rho minus 1. இதுதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ R அப்படிங்கிறது V1 by V2. சரி, இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம கன்சிடர் 1 by 1. கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2. ஓகே, 1 to 2ங்கிறது adiabatic ப்ராசஸ். ஓகே, ஃபார்முலானது தெரியும் நம்மளுக்கு. T2 by T1 equals to V1 by V2 divided by gamma minus 1, that is equals to P2 by P1 gamma minus 1 by gamma தெரியும். சரி, ஓகே, இங்கே நம்மளுக்கு V1 by V2 இது தெரியும். ஸோ T2 by T1 கொடுத்துக்கலாம், 303 T1 is given, that is equals to R V1 by V2 is given, that is 9 power 1.4 minus 1. ஓகே, ஸோ இதிலிருந்து T2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். T2 இதில் பார்த்தா உங்களுக்கு 729.6 கெல்வின் வருது. ஓகே, சரி, அப்புறம் அடுத்து P2 by P1 இதையும் கண்டுபிடிச்சிடலாம். அகெயின் T2 by T1 equals to P2 by P1
gamma minus 1 by gamma. So இதில் T2 known. இதில் வந்து காமா வந்து சிபி வேல்யூ சிவி வேல்யூ கொடுத்துக்கிறான். அப்போ காமா நம்ம அஷ்யூம் பண்ண முடியாது, 1.4 அஷ்யூம் பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். அது பார்க்கலாம், அது 1.4 தான் பார்க்கலாம். ஸோ இங்கே காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி. ஸோ சிபி இஸ் 1 டிவைட் பை சிவி 0.1. ஆல்மோஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 1.4 தான் வருது. ஓகே, நோ ப்ராப்ளம், 1.4 தான் வருது. ரைட், சரி. இப்போ T2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 729.6 divided by T1 303 equals to P2 நம்மளுக்கு தெரியாது by P1 வந்து 1 bar. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1.4 minus 1 by 1.4. இதில் வந்து உங்களுக்கு தெரியும், கால்குலேஷன் எப்படி தெரியும், அதனால் டேரெக்டாக ஆன்சர் போடுறது. P2 equals to 21.67 பார் வருது. சரி, இன்னும் நான் என்ன இதுக்கே நான் வரல, டைரெக்டாக ப்ராசஸ் போயிட்டேன். சரி, பார்ப்போம். ஓகே, சரி. P2 இப்போ கன்சிடர் ப்ராசஸ் 1 to 2 நல்லா முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் 2 to 3. கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3 என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட்டிங் ப்ராசஸ். இதில் வழக்கமாக அதே ஃபார்முலா தான். P2 V2 by T2 equals to P3 V3 by T3 எழுதுகிறோம். ரைட், இங்கே வந்து வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். இது முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு P3 by P2 தான் நம்மளுக்கு வந்து ஆல்ஃபான்னு தெரியும், எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ அது இங்கே இருக்குதா. P2 அப்போ P3 by P2 T3 by T2 இல்லைங்கிறேன். ஓகே, ரைட். சரி, இதில் நம்மளுக்கு வந்து என்னென்ன கண்டுபிடிக்க முடியும். இதில் P3 நாட் கிவன், P2 we find out தெரியும், P3 தெரியாது. ஓகேவா, P3 ஊற்றுக்கானா மேக்ஸிமம் ப்ரெஷர், எஸ் மேக்ஸிமம் ப்ரெஷர் இஸ் கிவன் P3 by P4. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் நம்ம T3 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஸோ T3 இங்கே எழுதணும். ஓகே, T3 by T2 வேல்யூ 729.6 equals to P3 maximum 60 bar divided by P2 21.67. தட்ஸ் ஆல். இதிலிருந்து T3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். T3 பற்றி உங்களுக்கு 2020 கெல்வின் வரும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. Constant pressure heating process. நான் பாட்டு கண்டுபிடிச்சிட்டே வரேன். இங்கே என்ன தேவைன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே ஒன் செகண்ட் நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். ஆர் கொடுத்துட்டா எஃபிஷியன்சி இப்படியே கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆல்ஃபா தெரியும், P3 by P2 அது கண்டுபிடிச்சிடலாம். ரோ இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ரோ -1 ஈக்குவல்ஸ் இதிலிருந்து நம்ம ரோவும் கண்டுபிடிச்சலாம். ஸோ எவ்ரிதிங் we can find out கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலும் ஃபர்தர் நாலேஜ் நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா, சரி. அடுத்து எல்லா ப்ராசஸ் கன்சிடர் பண்ணிடுறேன். சரி, கன்சிடர் ப்ராசஸ் 3 to 4. இது என்னது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ P3 V3 by T3 ஈக்குவல்ஸ் டு P4 V4 by T4. ஸோ ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். அடிச்சிருங்க. நம்மளுக்கு V4 by V3 தான் கட் ஆஃப் ரேஷியோன்னு வருது. V4 by V3 அதே மாதிரி பார்க்கணுங்களா, இங்கே இல்லையா. V4 by V3 is equals to T4 by T3. ஓகே, இப்போ இதுதான் நம்ம கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. இப்போ நம்ம எகைன் நம்ம என்ன பண்ணுறேன், யூ யூஸ் திஸ் ஈக்குவேஷன். ஓகே,
So from the equation rho minus 1 equals to 4 by 100, cutoff ratio R minus 1. So rho minus 1 equals to 4 by 100, R cutoff ratio 9 minus 1. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இது டேரெக்டாக நம்ம ரோ கண்டுபிடிச்சிடலாம். ரோ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன வருதுன்னா ரோ 1.32 வரும். 1.32. இப்போ திருப்பி இங்கே யூஸ் பண்ணிங்க. இங்கே வந்து V4 by V3 இஸ் நத்திங் பட் கட் ஆஃப் ரேஷியோ. அப்போ T4 by T3 ஈக்குவல்ஸ் டு 1 செகண்ட் எழுதிங்க, தப்பு இல்லை. இதுலேருந்து T4 நம்ம கண்டுபிடிச்சோம். T4 டிவைட் பை T3 வந்து கண்டுபிடிச்சோம். 20 ஈக்குவல்ஸ் டு ரோ 1. இதுலேருந்து T4 ஈக்குவல்ஸ் டு 2666.4 கெல்வின் வருது. ஓகேவா? ரைட். சரி, இப்போ அடுத்து கன்சிடர் ப்ராசஸ் 4 to 5. Consider process 4 to 5 adiabatic expansion process. Okay. Right. இதில் தான் நம்ம சொல்லுங்க இல்லையா, T4 by T5 equals to R power rho gamma minus 1. ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிறோம். டெரிவேஷன் இந்த மாதிரி வருது இல்லையா, அது இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு T4 தெரியும். 2666.4 divided by T5 equals R வந்து 9. Cut off ratio 9. Compulsion ratio 9. Cut off ratio rho 1.32. That is gamma minus 1. இதிலிருந்து நம்ம T5 கண்டுபிடிக்கலாம். T5 கண்டுபிடிச்சினா உங்களுக்கு 1237 கெல்வின் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் லாஸ்ட் ப்ராசஸ் என்னது, 5 to 1. Consider process 5 to 1 என்னது, constant volume cooling process. இது constant volume process வழக்கமாக B5 by T5 equals to V1 by T1. The volume is constant. So P5 by P1 equals to T5 by T1. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா P5 கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஓகே, இது ஜென்ரலாக எல்லா மெத்தட் சொல்கிறேன். எல்லா மெத்தட் நான் வந்து போயிட்டு என்னென்ன பெராமீட்டர்ஸ், ஏன்னா சப்போஸ் ஃபைண்ட் அவுட் ப்ரெஷர், டெம்பரேச்சர் இன் ஆல் த சைலண்ட் பாயிண்ட்ஸ் அப்படி கேட்போம். ஆல் த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி போடுறேன். ரைட். இதில் P5 நம்ம கண்டுபிடிக்கலாம். P5 by P1 value 1 bar equals T5 by T1. T5 is 1237 divided T1 equals to 303. இதிலிருந்து P5 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். P5 கண்டுபிடிச்சினா உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ இதில் வாட் இஸ் P5 equals to உங்களுக்கு 4.05 வரும். that is bar வரும். ரைட். இப்போ நம்ம we found all the values by considering all the process. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது, efficiency of the dual cycle. efficiency of a dual cycle, that is இங்கே இருக்குது. டைரெக்டாக நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 1 minus 1 by R 9.4 minus 1 alpha
alpha value, alpha is nothing but P3 by P2. So P3 by P2. P3 value, P3 is given 40, so 60 by P2, 21.67. இதன் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா உங்களுக்கு ஆல்ஃபா 2.76 வரும், 2.76 வரும். ஸோ நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன், மேலே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இருக்கு ஆல்ஃபா 2.76 rho into 1.32 gamma power 1.4 minus 1 divided by alpha 2.76 minus 1 plus அதே 2.76 gamma into 1.4 into rho 1.32 minus 1 இப்படி வரும். ஸோ உங்களுக்கு இதோடைய ஆன்சர் இங்கே இல்லைன்னா தப்பு இல்லை. எஃபிஷியன்சி ஆஃப் டியூல் சைக்கிள் இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 0.5756 இல்லைன்னா ஆர் 57.56%. ஓகே, இது அப்படி டைரெக்டாக போட்டாச்சு நம்மளுக்கு. இந்த P3 கண்டுபிடிங்க, அதாவது இது வரைக்கும் போட்டோம். அதாவது கன்சிடர் ப்ராசஸ் 2 to 3 வச்சு டைரெக்ட் போட்டுடலாம். இப்போ இதே நம்ம இப்படி போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் சைக்கிள் ஆர் efficiency of the cycle work done by heat supplied general form இல்லையா, heat supplied அதுதான் heat supplied minus heat rejected divided by QS. இதில் QS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் heat supplied 2 to 3, 3 to 4, அதாவது பாருங்க MCV MCV T3 minus T2 plus MCP into T4 minus T3. ஓகேவா? இது அப்புறம் ஹீட் ரிஜெக்டட் QR equals to heat rejected process 5 to 1 cooling process MCV into T5 minus T1. இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஏற்கனவே 2 மெத்தட் டீசல் சைக்கிள் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து இது தெரியும். அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மாஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், இது அப்படியே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் த சேம் வேல்யூ. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா பவர் டெவலப்டு கண்டுபிடிக்கணும். இது பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பவர் ஈக்குவல்ஸ் டு அதாவது ஒர்க் டன் இன்ட்டு நம்பர் ஆஃப் சைக்கிள் பர் செகண்ட். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம ஒர்க் டன் வேணுமே, ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த DL equals to that is work done by heat supplied. ஸோ இது வந்து இந்த ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒர்க் டன் equals to efficiency of dual into QS. இப்போ QS நம்மளுக்கு வேணும், ஹீட் சப்ளை வேணும். therefore heat supplied in process in 3 to 2 and so 2 to 3 and 3 to 4. So அதுக்கு என்ன ஃபார்முலா, QS equals to total heat supplied, first constant volume MCV T3 minus T2 plus MCP constant pressure process அடுத்து MCP into T4 minus T2. இதில் M நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். ஓகே, MCV ஒன் செகண்ட் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கேட்ட தப்பான்ட்டு. ஸோ MCV கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் T3 minus T2, இங்கே T4 minus T3, அதே தப்பு முடியாது, T4 minus T3. ஓகே, இப்போ
என்ன ஃபார்முலா நம்மளுக்கு கேஸ் ஈக்குவேஷன் அப்ளை கேஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் கேஸ் ஈக்குவேஷன் T1 V1 ஈக்குவல்ஸ் டு எம்ஆர் T1. இந்த V1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். V1 டோட்டல் வால்யூம். இப்போ நம்ம டோட்டல் வால்யூம் அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிளியரன்ஸ் வால்யூம். இப்படி எழுதிக்கலாம் கிளியரன்ஸ் வால்யூம் விசி ப்ளஸ் விஎஸ் ஷார்ட்டாக எழுதிக்கலாம் விசி ப்ளஸ் விஎஸ். விசி அப்படிங்கிறது மினிமம் வால்யூம் V2. இப்போ நம்ம விஎஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிடலாம். விஎஸ் இப்போ இதுலேயே பாருங்கள் டோட்டல் வால்யூம் V1 பாருங்கள் V1 ஈக்குவல்ஸ் டு விசி அப்படிங்கிறது V2ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் விஎஸ்ன்னு எழுதலாம் அங்கே. ஓகே ரைட். இப்போ விஎஸ் கண்டுபிடிங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் Vs equals to pi d square by 4 into L, that is pi into 0.25 square by 4 into stroke length 0.3, so that you get stroke volume உங்களுக்கு 0.0147 மீட்டர் கியூப் வரும். ஓகேவா? சரி, அடுத்து ரைட் விஎஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இப்போ இன்னொன்று விசி நம்ம கண்டுபிடிக்கணும். விசி இதில் வந்து நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோ ஒரு ஃபார்முலா இருக்குது. கம்ப்ரஷன் ரேஷியோ ஈக்குவல்ஸ் டு டோட்டல் வால்யூம் பை கிளியரன்ஸ் வால்யூம். இது நம்ம ஏற்கனவே தெரியும், அதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ ஆர் is equals to total volume. இந்த total volume என்ன பண்ணலாம்? திருப்பி VC plus VS எழுதலாம், divided by VC எழுதலாம். இப்போ நம்ம எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். R வேல்யூ 9 equals to VC தான் வேணும். VC plus VS 0.0147 divided by VC. ஓகே, இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 9 is equals to VC by VC plus 0.0147 divided by VC. VC போடலாம். ரைட், இது 9 equals to 1 வரும். 0.0147 by VC. அது மேற்கொண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க VC. ஃபர்தராக உங்களுக்கு தெரியும். ஸோ VC பார்த்தீங்கன்னா 0.0018 மீட்டர் கியூப் உங்களுக்கு தெரியுது. சரி, இப்போ டோட்டல் வால்யூம் தான் V1 V2 ப்ளஸ் VS எழுதிட்டேன். இது இருந்துட்டு போகுது, நோ ப்ராப்ளம். இது டோட்டல் வால்யூம் VC ப்ளஸ் VS. தேர்ஃபோர் டோட்டல் வால்யூம் that is V1 equals to VC plus VS. VC இங்கே தானே, VC 0.0018 plus VS 0.0147. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு V1 வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.0165 மீட்டர் கியூப்னு வரும். Now calculate mass. Therefore P1 V1 equals to MR T1. இல்லை P1 நம்மளுக்கு 1 bar. இங்கே என்ன பண்ணணும்? பாரில் போட முடியாது. மல்டிப்ளை பை 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இங்கே பொறுத்த வரைக்கும் 1 bar 1 × 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு V1 0.0165 ஈக்குவல்ஸ் M இன்ட்டு R. ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட், இங்கே 2 பாயிண்டில் 28 சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஆர் வந்து இட் ஷுட் பி இன் ஜூல்ஸ் பர் கிலோகிராம் கெல்வின். அதனால் 287 இன்ட்டு T1 303. ஸோ இதுலேருந்து எம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.0189 kgன்னு வருது. ரைட், எம் முடிஞ்சிச்சு. இப்போ ஹீட் சப்ளை. ஹீட் சப்ளை நீங்கள் எழுதுக்குமா இங்கே? okay, substitute here directly. Okay, MCP, that is QS
M 0.0189 M. CV value is 0.7 CV into T3. Okay, into T3 value நம்மளுக்கு இங்கே வந்து here இங்கே heat supplied in terms of joules வரும் 0.71 அதாவது 717 into T3 value 2020 minus T2 value 729.6 plus 0.0189 into 1005 CP value into 2666.4 minus 2020. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29532.762 ஜூல்ஸ். இதுதான் வந்து ஹீட் சப்ளை. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஒர்க் டன் பவர் ஒர்க் டன் வேணும். ஸோ ஒர்க் டன் equals to efficiency equals to work done by heat supply. Work done efficiency into heat supplied. That is efficiency of duel into heat supplied. So that is equals to efficiency to duel, I think 57.57 0.57 into work done 29532.762. So that is equals to, you will get work done 16,16999 joule one. Okay, so work done is over. Now power, therefore power developed P equals to W into the N, number of working stroke. Okay, number of cycles per second, that is N put. So 16,999 into 3, okay, per second. So இது வந்து உங்களுக்கு 50997 வாட்னு வரும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் 50.997 கிலோவாட்டுக்கு மாற்றிங்க. ஓகே, ரைட். இங்கே I think probably it is given 0.71 7 தெரியல. It is okay, no problem, 717 watt. Okay, so joules per kilogram. I think given 1.01005, nothing, no matter, no problem. Okay, so